அரவிந்தர் எழுதிய சாவித்திரி புக்க சுவாமி உங்கள படிக்க சொன்னது நோக்கம் என்னங்கய்யா? அரவிந்தர் ஒரு பெரிய மகான். ஏன்னா சுவாமி அரவிந்தரை பற்றி குறிப்பிட்ட சமயத்திலலாம் சாவித்திரி புக்கையும் சேர்த்து குறிப்பிடுவார். அரவிந்தர் தான் தனக்கு முதல்ல ஈர்த்ததுன்னு சுவாமி சொல்லுவார். கல்லூரியில் படிக்கக்கூடிய நாட்கள் இருந்தே அரவிந்தருடைய பாணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆன்மீகத்துறை மூலமாக தான் நம்ம நாட்டுக்கு விடுதலையே கிடைக்கக்கூடிய இது ஒரு பாணியே அதான், ஒரு வழிமுறையே அதான்னு சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் சாமி ரொம்ப சிலாகிச்சு சொல்லியிருக்கார். அரவிந்தர் பிறந்த நாளில் தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சது நாளும் அதே தான். அப்போ ஒரு அறிக்கை ஒன்று விடுவார் ஸ்ரீ அரவிந்தோ. அந்த கட்டுரையை சுவாமி திருப்பி திருப்பி படிக்க சொன்னார். இது ஒன்றும் ஒரு ஆகஸ்ட் மாதம் நடந்த விஷயம் இல்லை. என்னுடைய பிறந்த நாளும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாளும் ஒரே நாளில் வர்றது ஏதோ தற்செயலாக நடந்த செயல் கிடையாது. இதுக்கு பின்னால் முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்குன்னு சொல்லி அதில் ரொம்ப பெருசாக விரிவாக கொடுத்துருப்பார். அந்த அறிக்கையை கொடுத்துருப்பார். அதை சுவாமி திருப்பி திருப்பி எல்லாரையும் படிக்க சொன்னார். அதே போல் அரவிந்தோன்னு சொன்னாவே அவருடைய ஒர்க்கில் முதன்மையாக நிற்கிறது சாவித்திரி தான். அந்த சாவித்திரி எத்தனையோ மக்களுக்கு நல்வழி காட்டியிருக்கு. என்னையும் அந்த புஸ்தகம் படிக்க சொன்னார். ஆனால் எனக்கு அந்த புஸ்தகத்தில் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. அந்த சக்தி எனக்கு இல்லை. நான் சாமிகிட்ட போய் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னேன், சாமி என்னால் அதை படிக்க முடியல. ஒரு 10 பக்கத்துக்கு மேலே என்னால் படிக்க முடியல சாமி. என்னால் எந்த விதமான அர்த்தமும் அதை பண்ணிக்க முடியல சாமி அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ த்ரூ சாவித்திரி. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அது இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு அது பிடிக்கும். உனக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி பிடிக்கிறதில்ல, சிலவங்களுக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தினா என்னன்னே புரியாது. உனக்கு அது பிடிச்சிருக்கு, அது போதும். ஆனாலும் இது அரவிந்தோங்கிற மாதிரி பெரிய ஒரு ஞானி வாயிலிருந்து வந்த சொற்கள் அது. அதனால் ஒரு தடவை அதை வாசித்து விட்டுரு அப்படின்னாரு. அதே மாதிரி நான் ஒரு தடவை வாசித்தேன். நான் அந்த அரவிந்த புக்கை ஒரு தடவை வாசித்து மட்டும் விட, அதை அர்த்தத்தை கிரகிக்கு வாசிக்கலை, அப்படியே வாசித்தேன். அப்படியே வாசித்து விட்டேன். அதே போதும்னார் சுவாமி. ஆனால் அரவிந்தர் சாமியுடைய வாழ்க்கையில், கல்லூரி வாழ்க்கையிலேருந்தே அவருடைய அந்த அரவிந்தர் பாதிப்பு அவர் மனசில் இருந்தது. அவருக்கு ஒரு வகையில் வழிகாட்டினது அரவிந்தோ. இருந்தாலும் அரவிந்தத்தை அவர் நேரடியாக உட்காந்து பேசினதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்ததில்லை, வேறு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இருந்தாலும் இவர் ஹேஸ் 3 ஃபாதர்ஸ்ன்னு சொல்லும்போது அரவிந்தோவும் சேர்த்து சொல்லுவார். அரவிந்தோ, ரமணா, பாப்பா ராம்தாஸ் 3 பேரையும் சொல்லுவார். அது முதன்மையாக அரவிந்தோவை குறிப்பிடுவார். ஏன்னா அரவிந்தோ ஆரம்ப காலத்துலேருந்தே, அவர் கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்தே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால் அரவிந்தோ, சாவித்திரி இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப நெருக்கமான சமாச்சாரங்கள். தனக்கு பிடித்தமான நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார். அந்த புத்தகத்தை பற்றி விவரமாகவும் சொன்னார்.